ஒரு நாள் ஒரு தந்திரவாதி ஒரு முறை ஒரு பேயை பிடித்து அதை விற்க நகரத்திற்கு சென்றான். அங்கு அவன் ஒரு பணக்காரனை சந்தித்தான். பணக்காரன் அவனிடம், தம்பி, என்ன விற்கிறாய் என்று கேட்டார். அதற்கு தந்திரவாதி, இது ஒரு பேய், அபாரமான சக்தி கொண்டது. எவ்வளவு கடினமான வேலை இருந்தாலும் இந்த பேய் நொடியில் அதை செய்து முடித்துவிடும் என்றான். இது பல வருட வேலைகளை நிமிடத்தில் செய்து முடிக்கும் ஆற்றலை கொண்டது என்றான். இதை கேட்ட பணக்காரன் ஆசைப்பட்டு, இந்த பேயின் விலை என்ன என்று கேட்டான். அதற்கு வெறும் 500 ரூபாய் என்று சொன்னான். இதை கேட்ட பணக்காரன் ஆச்சரியமடைந்தான். என்ன, வெறும் 500 ரூபாய் தானா? எல்லா வேலைகளையும் நொடியில் செய்து முடிக்கும் என்று சொல்கிறேன், ஆனால் அதன் மதிப்பு மிகவும் குறைவாக இருக்கிறதே, என்ன காரணம் என்று கேட்டார். அதற்கு தந்திரவாதி, ஐயா, இதற்கு எண்ணற்ற குணங்கள் இருந்தாலும் ஒரு பெரிய குறை இருக்கிறது என்றான். இவனுக்கு வேலை எதுவும் கிடைக்கவில்லை என்றால் இவன் உரிமையாளரை கொன்று சாப்பிட்டு விடுவான் என்று சொன்னான். இதை கேட்ட பணக்காரன் சற்று யோசித்தான். எனக்கோ நூற்றுக்கணக்கான தொழில்கள் இருக்கின்றது, அதுவும் வெவ்வேறு நாடுகளில் இருக்கின்றது, ஏகப்பட்ட வேலைகள் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பேய் தான் சோர்வடையுமே தவிர வேலை முடியாது என்று நினைத்து அந்த பேயை வாங்கினான். வாங்கியவுடன் அந்த பேய் வேலை கொடுங்கள், வேலை கொடுங்கள், வேலை கொடுங்கள் என்று சொல்ல ஆரம்பித்தது. அந்த பணக்காரன் தயாராக இருந்தான். அவன் உடனடியாக அந்த பேயிடம் பல வேலைகளை சொன்னான். ஆனால் பணக்காரன் ஆச்சரியப்படும் அளவுக்கு பேய் அவனது சிந்தனையை விட வேகமாக இருந்தது. பணக்காரன் வேலைகளை சொன்னவுடன் பேய் எல்லா வேலைகளையும் முடித்து விட்டது. பணக்காரனுக்கோ மிகவும் மகிழ்ச்சி. அவனுடைய பாதி பாரம் இறங்கியது. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அவனது பெரும்பாலான வேலைகள் ஏற்கனவே பேயால் செய்யப்பட்டதால் அவன் மிகவும் பதட்டம் அடைந்தான். ஏனென்றால் வேலை இல்லை என்றால் அந்த பேய் அவனையே கொன்று சாப்பிட்டு விடும் என்பதுதான். அப்பொழுது தற்செயலாக அந்த நேரத்தில் ஒரு துறவி அங்கு வந்தார். பணக்காரன் துறவியிடம் சென்று பேய் பற்றிய முழு கதையையும் கூறினான். துறவி சிரித்துவிட்டு, கவலைப்படாதே, ஒரு காரியம் செய். அந்த பேய்க்கு ஒரு நீளமான மூங்கிலை கொண்டு வந்து உன் முற்றத்தில் புதைக்கச் சொல் என்று கூறினான். நீ அந்த பேய்க்கு உன்னுடைய வேலைகளை சொல். அந்த வேலையை அந்த பேய் முடித்தவுடன் உனக்கு வேற எந்த ஒரு வேலையும் இல்லாத பட்சத்தில் அந்த பேயை அந்த புதைத்து வைத்த மூங்கிலில் மேலே ஏறி கீழே இறங்க சொல். நான் சொல்லும் வரை நீ அதை செய்ய வேண்டும் என்று கட்டளையிடு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பேய்க்கு ஒரு வேலை இருந்து கொண்டே இருக்கின்றது. ஆகையால் அந்த பேய் உன் பின்னால் வராது என்றார். பணக்காரனும் அவ்வாறே செய்து நிம்மதியடைந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். அன்பர்களே, நாமும் நம் வாழ்வில் பார்த்தால் இந்த பேய் நம் மனதை குறிக்கிறது. நம் மனம் ஏதோ ஒரு வேலையில் மூழ்கி இருக்கும் வரை அது நன்றாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு கணம் சுதந்திரமாக வைத்திருக்க விரும்பினால் அது உங்களை சாப்பிட ஆரம்பிக்கும். உங்கள் மனம் சுதந்திரமாக இருக்கும் போதெல்லாம் பல்வேறு வகையான எண்ணங்கள் அதில் வரத் தொடங்கும். இந்த எண்ணங்களில் பெரும்பாலானவை எதிர்மறையானவை மற்றும் மோசமானவை. அது உங்களை திசை திருப்ப தொடங்கும். அதனால் உங்கள் மனதை ஒருபோதும் சும்மா வைத்திருக்காதீர்கள். உங்களுக்கு வேலை இல்லாத போது உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். உங்கள் மனதை உங்கள் சுவாசம் ஏறுவதையும் இறங்குவதையும் கவனிக்க வையுங்கள். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் மனம் இங்கும் அங்குமாக அலையாமல் வேறு எந்த சிந்தனையும் செய்யாமல் அமைதியாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்தால் மெதுவாக உங்கள் மனம் தானாகவே அமைதியாக ஆகிவிடும் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவப்பு புத்தானை அழுத்தி உங்கள் வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். இது உங்கள் ஞான உலகம்.